இதுக்கு முதல் நம்ம வாய்ஸ் டைப்பிங் எப்படி செய்கிறேன்னு பார்த்துருக்கோம். அதாவது பிசியில் க்ரோமில் ஒரு ஆப்ஷனாக இருக்கிற டாக்ஸில் எப்படி நம்ம கதைக்க அது தமிழால் டைப்பை ஆகிட்டு போகுதுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம் என்னென்னா ஃபோனில் எப்படி வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. பிசிஎம்ன்றது ஈஸி. மற்றது சில பேர் யோசிக்கலாம் ஃபோனில் பண்ணுறது ஈஸி தான், இதை எப்படி பிசிக்கு மாற்றுறேன்ட்டு. அதுக்கான விஷயங்களை நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். இதுக்கான வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதே மாதிரி எப்படி பிசியில் க்ரோமில் டைப் பண்ணுறேன் வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறேன்ற வீடியோ நான் ஏற்கனவே பண்ணுங்க, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இப்போ எப்படி இது செய்கிறேன்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் கொஞ்சம் நல்ல ஸ்டார்ஸ் இருக்கிற, அதாவது நல்ல ரேட்டிங் இருக்கிற 2 ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக வாய்ஸ் டைப்பிங் தமிழ் என்று டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி போட்டு சர்ச்சில் 2 ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற தமிழ் வாய்ஸ் டைப்பிங் என்ற ஆப்பையும் இதை டவுன்லோட் பண்ணது பிறகு அது கீழே இருக்கிற தமிழ் வாய்ஸ் டைப்பிங் தமிழ் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் இந்த 2 ஆப்பை டவுன்லோட் பண்ணுறேன். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். முதலாவது அந்த க்ரீன் கலர் ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். இந்த 2 ஆப்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஃபஸ்ட்டாக போனோடனே தமிழ் வாய்ஸ் டைப்பிங் அண்ட் இருக்குது. இதில் இப்போ நம்ம கிளிக் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக கதைச்சு கொண்டு போகும். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த வீடியோவை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதால எனக்கு இது நான் கதைக்கிறத இதில் ரெக்கார்ட் ஆகுது இல்லை, அதான் பிரச்சனை. அதில் இப்போ நெட்வொர்க் நாட் கனெக்டட்னு காட்டுது. ஆனால் இதில் வாய்ஸ் டைப்பிங் பண்ணலாம். இப்போ நான் இதை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை டிஸ்கனெக்ட் பண்ணி போட்டு தான் இதை பண்ணால் தான் இந்த வேலையும். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை டிஸ்கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு வீடியோ போடல. அதால் இந்த 2 ஆப்ஸையும் நான் கதைச்சி காட்டுற கஷ்டம். ஆனால் இது ஈஸி. சும்மா டவுன்லோட் பண்ணிட்டு போய் அது உள்ள நார்மலாகவே கதைச்சா அது ஆட்டோமேட்டிக்காகவே தமிழ் டைப்பிங்கில் வரும். இது அக்யூரேட்டாக இருக்கும், கூடுதல் அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ நெட்வொர்க்கில் காட்டுது. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கொடுத்துக்கிறாள். அப்படியே டைப் பண்ணி போட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டெலிட் பண்ணுற ஆப்ஷன், 2வது ஷேர் பண்ணுற ஆப்ஷன், அடுத்து காப்பி பண்ணுற ஆப்ஷன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்ட்டு. இந்த 2 ஆப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இப்போ சில பேருக்கு கேள்வி வரும், இப்போ டைப் பண்ணியாச்சு, ஃபோன் ஆனே பண்ணியிருக்கேன், இதை எப்படி வேர்டுக்கு மாற்றுறேன்ட்டு. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் டெக்ஸ்ட் ஃப்ரம் மொபைல் டு பிசி என்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதே மாதிரி சிலாக்கள் கேட்கலாம், இந்த ஃபோன் லதா ஃபோன் தானே, இதை எப்படி, அதாவது யூனிகார்ன் ஃபோன் தானே, இதை எப்படி நான் பாமினிக்கோ இல்லது கலகத்துக்கோ மாத்திரண்டு. அதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.